இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு போதகர் அவங்களுக்கும் உள்ளத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடத்துக்கு பின்பாக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு காரணமான பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபத்திரை அவங்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாம் கலிகூர்ந்து மகிழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்புறவங்க கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. Today God is going to change your bondage. கர்த்தர் இன்னைக்கு அநேகருடைய சிறையிருப்பை மாற்ற போகிறார் நம்புகிறேன். நெடுநாள் காத்திருந்து 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 சோர்ந்து போன காரியத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமை வழங்க பண்ண போகிறார். சில சரீரத்தில் கூட நீங்க எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, டாக்டர் பார்த்துருப்பீங்க, சோகமாக இருக்கலாம். அந்த வியாதியெல்லாம் இன்னைக்கு 100% சோகமாக போகுது. நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டோமா? ஹல்லேலூயா. சிறு வயதிலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அது அவருடைய சுத்த கிருபை. தாயின் கற்பத்திலே உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி சிறுவயதிலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்தார். கிட்டத்தட்ட 6ஆப்பு படிக்கும் போதே பைபிள் எல்லாம் ஒருக்கா முடிக்க உதவி செஞ்சார். எங்கள் அப்பாவுடைய நடத்துதல் அது. காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2000 வசனத்தை இருப்பிடத்தோடு பாராம படிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். எனக்கு தெரியாது, நான் ஊழியக்காரனா மாறுவேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி முன்குறித்ததுனால ஒரு 1500-2000 வசனத்தை அந்த டைம்லேயே படிக்க உதவி செஞ்சார். இப்போ 119ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனம் இருக்குன்னு தெரியும். ஒரு தப்பு இல்லாமல் நான் எழுதியிருக்கிறேன். மத்தேயு 5 அப்படி ஆரம்பிச்சேன்னா 6-7 போயிடும். யாக்கோபுல 5 அதிகாரத்தில் 108 வசனம் இருக்குது. அப்படி முதல்ல ஆரம்பிச்சேன்னா அப்படி எழுதத்தக்கதான கிருபை ஆண்டவர் வாலிப வயதிலே கொடுத்தார். அதன் பின்பு 22 வயதுலேருந்தே பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது என் பக்கத்தில் உள்ளவங்க கீழே விழுவாங்க. நிறைய இடத்துல அலைக்கழிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ கூட நானும் என் பையனும் ஒரு நைட்டு ஒரு 12 மணிக்கு காரில் வந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 300 கூட்டம் மறிச்சிட்டாங்க. மத்தியில் ஒருத்தர் பயங்கரமாக ஆடிட்டு கும்பத்தை வச்சுட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கிறாரு. என் கார் பக்கத்தில் தான் வந்தாங்க. வந்த உடனே ஒரு 15 அடி தள்ளி போய் விழுந்து பயங்கரமாக அலறுதல், எழும்ப கூட முடியலை. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்போம், 5 நிமிஷமும் எழும்பவே இல்லை. இப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். இப்படி 22 வயதிலிருந்தே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை கொடுத்து அநேக குடிகாரர்களை, விபச்சாரக்காரர்களை முதல்ல விடுவிக்க செய்தார். எங்கள் ஊரில் இடையன்குடியில் சிவப்பு கலரில் மண் இருக்கும். பிஷப் ராபர்ட் கால்டுவெல் கிட்டத்தட்ட 44 வருடம் ஊழியம் செய்த ஒரு இடம். தமிழ் இன்னைக்கு செம்மொழியாக இருக்குன்னா அதுக்கு அடித்தளம் அமைச்சவர் யாருன்னா நம்முடைய இந்தியாவில் பிறந்தவங்களோ தமிழ்நாட்டில் பிறந்தவங்களோ இல்லை, பிஷப் ராபர்ட் கால்டுவெல். அவருக்கு 14 முன்னாடிலாம் சமஸ்கிருதத்திலிருந்து தான் எல்லா மொழியும் வந்தது. அதுதான் கடவுள் மொழி, மற்ற மொழிலாம் அதுக்கு கீழே இருந்து வந்ததுன்னு சொல்லி கொண்டிருந்த சூழ்நிலையில் இவர் தமிழ் தான் மூலமொழி, மற்ற மொழியெல்லாம் அதிலிருந்து தான் அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கிராமட்டிக்கலாக நிரூபித்ததுனால தான் இன்னைக்கு தமிழ் செம்மொழி அந்தர்ப்பு பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு மிஷினரி கிட்டத்தட்ட 44 வருடம் வாழ்ந்த ஊர் தான் இடையன்குடி. சாம் ஜெபத்தரனும் அங்கே தான் பிறந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்க. எனக்கு அண்ணனுக்கு ஒரே தெரு தான். அவங்க வீட்டில் இருந்து ஒரு 5 வீடு தள்ளி தான் எங்களுடைய வீடு இருக்குது. இப்படி ஆண்டவர் ஊழியத்தில் பல ஆயிரங்களை விடுவிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார், பல ஆயிரங்களை சோமாக்க உதவி செஞ்சார். இப்படி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆக்சுவலாக இதை நான் சொல்லணும்னே நினைக்கல, யாருக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நாம எல்லாம் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் கர்த்தர் இந்த கூடிய ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஹோலி ஸ்பிரிட், we welcome you. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வார்த்தை சொல்லுதப்பா.
இந்த இடத்துல நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. Holy Spirit, we need an encounter with you. Thank you Holy Spirit. உம்முடைய பிரசன்னம் அப்படியே இந்த இடத்தை மூடிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஒரே மனகமாய் ஏக சத்தமாய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்த போது கர்த்தருடைய தேவாலயம் மகிமையால் இருந்ததே, ஒரு வெண்மேகம் மூடியதே. 2 நாளாகவும் 5 நாங்க பார்க்கிறோமே, அந்த 12, 13 வசனத்துல நடந்த காரியம் இப்பொழுது நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வெண்மேகம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் மூடுவதாக, இருளின் வல்லமைகள் செயலற்று போவதாக, இருளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ரேகாபா சங்கரோ காமாராபாலா, இருளின் கிரியெல்லாம் செயலற்று போகட்டும் அப்பா. இருளின் வல்லமைகள்லாம் செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனப்படுத்துற ஆவிகள்லாம் வெளியேறுவதாக, ஒடுங்கின ஆவிகள் வெளியேறுவதாக, மூளையை கட்டுப்படுத்துற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையை கட்டுப்படுத்துற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை உள்ளே போகக்கூடாதபடி தடுக்கிற அப்பா, முரட்டாட்டம் பண்ண வைக்கிற ஆவிகள், இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆவிகள், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க முடியாதபடி தடுக்கிற ஆவிகள் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. வந்த ஒருவரும் அப்படியே வந்த மாதிரி போக கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக, ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற போறதுக்காக நன்றி அப்பா. கர்த்தரதை செய்ய போறதுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ரீகாலா சங்கரோ காபோரி காமாராபாலா, பரிசுத்தமுடைய அக்கினி ஊற்றப்படுவதாக. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன தேவன், உம்முடைய அக்கினியை போடுவீராக, அக்கினியை போடுவீராக. அளவில்லாத அக்கினி, அளவில்லாத அக்கினி, அளவில்லாத ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாக. ரேகாலா சந்தரோ காமாரி காபாராபாலா ரிபா ஷபா ரபா லபா ரிமா ஹமா ரபாலா. ஒவ்வொரு நம்முடைய அந்நிய பாஷையில பேசுறவங்க எல்லாம் கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ராகா ஹா ராஹா மா கா ரோ லா கா ரா ரிகா தானா மா கா ரிகா லோ கா மா ரபாலா ரஷந்தரபாலா கபோரி காபாராபாலா ரிகா காலா சங்கரிபியா கா மா ரபாலா. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகள், இது எதற்குமே ஆகாது, இது பிரயோஜனமே ஆகாது, இதை வைத்து இந்த சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட எலும்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உயிரடைகிறது, காலொண்டி இருக்கிறது, மகாபெரிய சேனையாய் மாறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை செய்கிறார். ராகாமா சங்கரோ காமாரி காபாராபாலா. ஐயா, பிரேத குழியில வச்சுட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அந்த பிரேத குழியை திறந்து அதிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ண போகிறார். உங்கள் வெளிப்படும் காலம் வந்து விட்டது. நீங்கள் வெளியே தெரியும் காலம் வந்து விட்டது. நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற நேரம் வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமையை உலகுக்கு காண்பிக்கும் காலம் வந்து விட்டது. எழுந்து பிரகாசி, உன் வழி வந்தது என்று ஆவியானவர் சொல்கிறார். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ரிமா ஷாகராபாலா காமாராபாலா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சிலருடைய நுகத்தடிகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே, நுகத்தடிகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லல உணரக்கூடாத கூனியை போல உமக்குள்ள வேர்கொள்ள முடியாதபடி, எழும்ப முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி உள்ள தடைகள் மறைகிறதா இயேசுவின் நாமத்தினாலே, மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நிமிர்ந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நிமிர்ந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தைரியமாய் உம்மை துதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, உம்மை மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா முடக்குகிற ஆவியில் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பில்லி சூனிய வல்லமைகள், நெடுநாள் தடைகள் விலகி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. மாந்திரிக வல்லமைகள், சூனிய பொருட்கள் எரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அது வீட்டில் புதைக்க வச்சாலும் சரிதான், எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருந்தாலும் சரிதான், இப்பொழுது அது வெளியே வருவதாக, அது எரிக்கப்படுவதாக, அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறுவதாக. ரேகாமா சங்கரோ காமாராபாலா. நெடுநாள் காத்திருத்தல் இருதை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஜீவ விருட்சம் உன்னை தேடி வருகிறது. மகளே, நெடுநாள் காத்திருந்தாய் அல்லவா? ஜீவ விருட்சம் போன்ற நன்மைகள், நீ உன்னை மகிழ பண்ணும் நன்மைகள் உன்னை தேடி வருகிறது. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ராகாமா சங்கரோ காபாராபாலா.
நன்றி 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 அப்பா, நன்றி 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 அப்பா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவதை ஏகமாய் காணும் என்ற வார்த்தையை நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் இன்றைக்கு உடைய செய்கையை காண போறதுக்காக நன்றி, உடைய வல்லமையை காண போறதுக்காக நன்றி ஆண்டவரே. என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல போறதுக்காக நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஆமென். எந்தன் பலவீன நேரங்களில் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். சந்தோஷமாய் நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு துதிகன மகிமை செலுத்திக் கொண்டே இருப்போம். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆராதனை உமக்கே. நன்றி ஆவியானவரே. பாருங்க, நான் நெடுநாளா அந்த தோள்பட்ட வழியில கஷ்டப்படுறேன். நான் கை வச்சிருக்கேன் பாருங்க. அப்படிப்பட்ட கொஞ்சம் கை வைத்து காமிக்கீங்களா? டுடே காட் இஸ் கோயிங் டு ஹீல் யூ. கர்த்தர் சுகமாக போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் கை வைத்திருக்கீங்க, அப்படிதானே? அதே மாதிரி நெஞ்சுக்குள்ள நான் கை வச்சிருக்கேன் பாரு. இந்த இடத்துல அப்படி பலவீனமா இருக்கும், அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும். அப்படி விட்டா கை வைத்து காமிங்க. அப்போ இது 12-13 கை வைத்திருக்கீங்க. ஓகே. இந்த முதல் லைன்ல ஷோல்டர்ல பெயின் உள்ளவங்களா வாங்க. 2வது லைன்ல அவங்க வாங்க. டக்குன்னு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் தான், ஒவ்வொரு வார்த்தை தான், உடனே உங்களுக்கு சுகமாயிரும். கர்த்தர் சுகமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. 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 நம்ம லைனா வாங்கம்மா. Hallelujah. மைல்டா பாடுறதுக்கு யாரா இருக்கீங்களா? Hallelujah. 2 லேடிஸ் யாரா பாடலாமா? மைல்டா. Hallelujah. 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 Hallelujah.
ஹalleluya 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 ஹalleluya. ஏமா கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வாங்கம்மா. ஷோல்டர் பெயின்ல உள்ளவங்க முதல்ல வாங்க. தோள்பட்ட வழியில கஷ்டப்படுறவங்க லைன் அங்க வாங்கம்மா. ஒரு 2 பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. வாலண்டியரா வரீங்க, கை வைத்துங்க. வாலண்டியர்ஸ், வாலண்டியரா ஒரு 2 பேர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படி கவனிங்கம்மா எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமானார். இனி நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை. இனி நான் சாபத்தை சுமக்க தேவை. எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா நெடுநாள் தடைகள் உங்களை தேடி வருவதை பார்ப்பீங்க. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமானார். என்னுடைய தலைமுறை சாபம், குடும்ப சாபம் எல்லாம் செயலற்று போய்விட்டது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமானார். நான் சாபத்தை சுமக்க தேவையில்லை. நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், சுகமாயிருப்பேன், ஆரோக்கியமாயிருப்பேன், தீர்க்காயுசாயிருப்பேன். கழுகுக்கு சமமாய் என் வயது வாழ வயதாய் மாறும். என் கண்கள் இருளடையாது. என் சரீரத்தில் பலன் குறையாது. மரணம் மட்டும் எல்லாம் சொல்ல. என் கண்கள் இருளடையாது, சரீரத்தில் பலன் குறையாது. எனக்குள்ளே காண்டாமிருகத்துவ பலன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமானார். நான் இனி சாபத்தை சுமக்க தேவையில்லை. நான் இனி சாபத்தை சுமக்க தேவையில்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். லேடி சொல்லு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எல்லா வியாதி என்னை விட்டு மறைந்து விட்டது. எல்லா ஷோல்டர் பெயின் மறைகிறது. எல்லா தேவையில்லாத வழிகள் மறைகிறது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நன்றி ஆவியானவரே. ஹalleluya. நீங்க அப்படியே உண்மையா ஆண்டவரே என்ன சோமாக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus. Hallelujah. 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 Mild. Hallelujah. 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 Thank you Jesus. அப்பா உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை. Thank you Holy Spirit. வாலண்டியரா வாங்கம்மா, வாங்க. நான் யார் தலையில் கை வைக்கணும் பின்னாடி வாங்க. ரே காமா சங்கரோ காமாரா பாலா. அப்பா ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தலைமுறை சாபங்களை முறிக்கிறேன். எல்லா தோள்பட்ட வழிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் படிக்க வச்சிருக்கேன். மறையட்டும் என்று சொல்லி receive in the name of Jesus. சுகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஒரு மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லா தோள்பட்ட வழிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டுகள் கயிறுகள் அறந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. விட்டுவிக்கிற இயேசுவின் நாமத்தில். ஆமென் 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 ஆமென். ஓ ராகாபா சங்கரோ காமாராபா. படிக்க வச்சிருங்க. விட்டுவிக்கிற இயேசுவின் நாமத்தில் படிக்க வச்சிருங்கம்மா. அப்படி பிடிக்காதீங்க. ரேகாபோ சங்கரோ காபாராபா. ரீமா சங்கரோ காமாராபா. எல்லா கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தோள்பட்ட வழிகள் மறைகிறது ஆண்டவரே. அதாவது அப்படி மெதுவா படுக்க வச்சிருங்க. சரிஞ்சாங்கண்ணா என்ன. ரேகாபா சங்கரோ காமாராபாலா. ஒவ்வொரு கட்டுகள் அறந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா தோள்பட்ட வழி மறைவதற்காக நன்றி. In the name of Jesus. Receive the divine healing right now. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால் உன் சுகத்தை பெற்றுக்கொள். ராகாமா சந்தரோ காமாராபாலா. இப்பொழுது எல்லா தோள்பட்ட வழிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வழிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய அக்கினி இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தலைமுறை சாபங்களை முறிக்கிற ஆண்டவரே. நீதியின் சூரியன் உண்மையிலே உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று ஆவியான சொல்லி நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத தோள்பட்ட வழிகள் எல்லாம் மறைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா சிறையிருப்பு மாறுவதற்காக நன்றி. எஸ் விட்டுவிக்கிற இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். அப்பா ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சுகமளிக்க வல்லமை இறங்கினக்கா நன்றி. இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சுகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. மகளை உன் துக்க நாட்கள் முடிந்தது. சுகத்தை பெற்றுக்கொள். ஓ ராகாமா சங்கரோ காமாராபாலா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வழியை எடுத்து போட்டதுக்கா நன்றி அப்பா. ஓகே.
ஏமா செக் பண்ணி பாருங்க, கை வச்சு பாருங்க, இப்ப இருக்குதா? செக் பண்ணி பாருங்கம்மா. எத்தனை பேருக்கு நல்ல சோமாயிரம் உணர்றீங்க? சரியாயிட்டாமா? சரியாயிட்டா? உண்மையில ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்கம்மா. ஏமா உண்மையில சரியாயிட்டா? வாங்க ஒரே நிமிஷம். உங்க பேர் என்னம்மா? ஜோதி. ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா தோள்பட்ட வலி பாருங்க, இப்போ ஏசப்பா சோமாக்கிட்டாலாம். எல்லா கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உண்மையா தான் சொல்றேன். ஏமா உங்க பேர் என்னம்மா? டெபோரால் சார். இப்போ நல்ல சோமாயிட்டா? எவ்வளவு நாளா இருந்துச்சு? எனக்கு 6-7 வருஷமா இருக்கு பிரதர். 6-7 வருஷமா இருந்த வழி ஆண்டவர் மாற்றி போட்டுருக்காரு. நல்ல கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சரியாடா? செக் பண்ணீங்களா? உங்க பேர் என்னம்மா? ஜெனிஃபர். எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருந்துச்சுமா? 2 மாசமா. பாருங்க இப்போ ஆண்டவர் சோமாக்கிட்ட. எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. வேற செக் பண்ணுங்கம்மா. முன்னாடி இருந்தவங்களா வேற இருக்கலாம்? சரியா இருக்கு? சரியாட்டாமா? உங்க பேர் என்ன? சொப்னா. சொப்னா. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு? மாசமா? 2 மாசமா இருந்தது. இப்போ பரவாயில்ல. இப்போ வரும்போது கூட இருந்தது, இப்போ நல்லா ஆயிடுச்சு. பாருங்க, வரும்போது கூட வலியோட இருந்தாங்களா? இப்போ இல்லாம நல்லா சரியாயிட்டா. ஹல்லேலூயா. பாருங்க, எங்க இருக்கிற உங்களுக்கு இப்போ சரியா போகுது. இயேசுவை சோமாக்க போறோம். ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் தோள்பட்ட வலி தானே? ஆமா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி எல்லாம் மைல்டா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே சோமாக்கும் சொல்லுங்க. இயேசுவே சோமாக்கும். ஒவ்வொரு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு மகிமை இறங்கட்டும். தலைமுறை சாபங்களை முறிக்கிறேன். எல்லா தலைமுறை சாபம் முறிந்து கொண்டிருக்கிறது. Demon, take your hand out in the name of Jesus. உன் கரத்தை இடி இயேசுவின் நாமத்தினாலே. தோள்பட்டையிலிருந்து உன் கரத்தை இடி இயேசுவின் நாமத்தினாலே. இனி இந்த வழி வர முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஒரு அக்கினி இறங்கட்டும் அப்பா. எல்லா தலைமுறை சாபங்களை முறிக்கிறேன். எல்லா கட்டுகள் கயிறெல்லாம் உடைந்து கொண்டிருப்பாக நன்றி. எல்லா சத்துருடைய கயிறில் அழிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வித வழிகள் மறைவதாக 100 ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி கொண்டிருப்பாக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ரீகாலா சந்தரோ காமராபால். எல்லா தோள்பட்டையிலும் அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஒரு மகிமை இறங்கி கொண்டிருப்பாக நன்றி. இன்றோடு உன் துக்க நாட்டில் முடிகிறது. பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே. வழிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தலைமுறை சாபங்களை முறிக்கிற ஆண்டவரே. எஸ் விட்டுவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கைவலி தோள்பட்ட வலி மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நெஞ்சின் மையப்பையிலிருந்து யுத்தஞ்சு அசுத்தாவி உன் கரத்தை இடு. எல்லா தேவையில்லாத பலவீனத்தை கொண்டு ஆவியே கரத்தை இடி இயேசுவின் நாமத்தினாலே. பிடிச்சு விட்டுவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. அப்படியே எல்லாம் நன்றி சொல்லுங்க. சோமாக்கணக்கா நன்றி. எல்லாம் சொல்லுங்க. என்னை சோமாக்கிட்டேக்கா நன்றி. சோமாக்கிட்டேக்கா நன்றி அப்பா. சோமாக்கிட்டேக்கா நன்றி. பின்னாடி இருக்கவங்கள முன்னாடி வாங்க. ஜோமனாதவங்க சீக்கிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம். முன்னாடி இருக்கவங்கள நெஞ்சுக்குள்ள பிரச்சனை அப்படிதானம்மா? தோள்பட்ட வழியெல்லாம் கை வைத்துங்க. நீங்க இருக்கிறீங்கன்னா இல்ல இப்போ இங்க இருக்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க நெஞ்சுக்குள்ள பிரச்சனை இருக்கவங்க கொஞ்சம் கை வைத்துங்களேன். நீங்க அப்போ அவங்க கூட வந்துருங்க. அந்த சைடு வந்துருங்க. அங்க வந்துரு. நீங்களும் அங்க வந்துருங்கம்மா. மற்றவங்க அங்க வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஜோன போறேன். உங்களை சோமாக்க போறது யாரு? ஏசு கிறிஸ்து. ஒரே நிமிஷத்தில் முடிக்க போறேன். எல்லாம் கண்களை மூடி இப்போ இவங்களை நோக்கி கை நீட்டுக்கலாம். அங்க இருக்கிறவங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சீக்கிரம் முடிக்க போறோம். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே முன்னாடி வந்தவர்களை சோமாக்குங்க. ஏன்னா விசுவாசத்தினால வந்திருக்கிறாங்க. அப்படிதானே? என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கூட ஒரு சர்வீஸ் போயிருந்தேன் ரெட் ஹில்ஸ்ல. நிறைய பேரை சோமாக்குனாரு. அதுல பாருங்க முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்ட 2 பேரை கூட சோமாக்கிட்டார். ஹல்லேலூயா. அவர் சாட்சியில் என் செல்போன்ல இருக்குது. நான் சொல்றது உண்மை. கர்த்தருக்குள்ள எல்லாம் 8 வருஷம் 10 வருஷமா இருந்த முடக்குவாதங்கள், கையை வைத்த முடியாது, கால் சரியா இது பண்ண எல்லாம் கூட ஒரு செகண்ட்ல ஏன்னா சோமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. எங்க மீட்டிங்ல நிறைய 4th ஸ்டேஜ் கேன்சர் ஆண்டவர் சோமாக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அது கர்த்தரே செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் என்னை சோமாக்குங்கப்பா. எல்லாம் கேளுங்க. உள்ளத்துல இருந்து அப்படியே அவரை நோக்கி பாருங்க. என்னை பார்க்காதீங்க. இயேசுவே என்னை நோக்கி பாருங்க. அவர் தான் உங்களுக்காக காயத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செஞ்சது அவர் அந்த சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அப்படியே தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதனால அப்படியே இயேசு கிறிஸ்து நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் என்னை சோமாக்குங்கப்பா, என்னை சோமாக்குங்கப்பா, என்னை சோமாக்குங்கப்பா. அப்படியே மைல்டா அப்படியே பாட போறோம். ஹல்லேலூயா,
ஹாலே. நல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. ஹalleluya. Thank you Holy Spirit. ஹalleluya. அப்பா ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமை இறங்கட்டும் அப்பா. நெஞ்சுக்குள்ள வர எல்லா பலவீனப்படுத்துற ஆவியே உன் கரத்தை எட்டி இயேசுவின் நாமத்தினாலே ஹார்ட் புதிதாய் மாறுவதாக, லங்ஸ் புதிதாய் மாறுவதாக, எல்லா கரங்குறையும் கரத்தை எட்டி இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறேன் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. நெஞ்சுக்குள்ள இருந்து யுத்தம் செய்ற எல்லா வல்லமைகள் செயலற்று போட்டு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான சொல்ல, ஸ்திரியே உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை ஆனாய். அப்படியே கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. ஓ ராகாபா சங்கரோ காபாராபாலா. ஆவியானவர் சொல்கிறார், முந்தின சீரை பார்க்கலாம் உனக்கு நற்சீர் கண்டு கொண்டு தந்த. எஸ், எல்லா நெஞ்சுகள் உள்ள பலவீனங்கள் மறைகிறது இயேசு நாமத்தாலே. வெற்றிகள் உண்டு சுகத்தை. அப்பா அந்த மகளை தொட்டு சோமாக்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நீ விசேஷித்தவள். தானியேலை போல எனக்கு பிரியமானவள் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. உன் நடைகள் என்னால் வாய்க்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். உன் நடைகள் இனி என்னால் வாய்க்கும் என்று சொல்கிறார். தேவையில்லாத பலவீனங்கள் சொல்றப்பேன் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. டிமாண்ட் டேக்கர் அவுட். அப்பா ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ராகா பாபா மாராபாலா. எல்லா கட்டுகள் உடைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா கயிறுகளை வடிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. விட்டுவிக்கிற இயேசு நாமத்தினாலே. ஆமென் 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 ஆமென். பலவீனப்படுத்துகிற ஆவியை உன் கரத்தை எட்டு இயேசு நாமத்தினாலே. எல்லா தலைமுறை சாபங்களை முறிக்கிறேன். தோள்பட்ட வலிகள் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. இப்பொழுது தேவையில்லாத வலிகள் மறையட்டும் அப்பா. ஆவியானவர் சொல்கிறார், நீ விசேஷித்தவள். ஓ ராகாமா சங்கரோ காமாராபாலா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவையில்லாத இந்த தோள்பட்ட வலி மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. அப்பா மகளை தொடுங்க ஆண்டவரே. எல்லா கையில் உள்ள பிரச்சனைகள், கை வலிகள் மறைவதாக, தோள்பட்ட வலிகள் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளை உடைக்கிற இயேசு நாமத்தினாலே எல்லா வலிகள் மறையட்டும் அப்பா. பொல்லாத பிசாசு உன் கரத்தை எட்டு இயேசு நாமத்தில் இனி இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த மகளை தொடுவீராக தொடுவீராக. எல்லா சிறையிருப்பு மாறிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. எஸ் நான் டச் தொடுங்க ஆண்டவரே. தொடுவீராக. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் அப்பா. தோள்பட்ட வலி மறைகிறது இயேசு நாமத்தினாலே. மகளை தொடுங்க ஆண்டவரே. 100% தோள்பட்ட வலி மறையட்டும் ஆண்டவரே. 100% மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. இனி வர முடியாது இயேசு நாமத்தினாலே. 100% மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு சோமாக்கனக்கா நன்றி ஆண்டவரே. ரேகாலா பாலா சங்கரோ காமாரா பாலா. ஆவியான சொல்ல உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஓ பூரண சுகத்தை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி 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 ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த இடத்துல இருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி அப்பா. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி மயப்படுத்துவோமா? எல்லாம் சந்தோஷமாய். ஹalleluya. எல்லாம் நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தில் நன்றி சொல்லுங்க. நல்லா நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. என்னை சோமாக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பின்னாடி இருக்கிறவங்களை சோமாக்கி விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நன்றி. இதில் செக் பண்ணி பாருங்க எத்தனை பேர் நல்லா ஃப்ரீ ஆயிட்டு கை வைத்து காமிங்க. ஏன்னா உண்மையில கை வைத்துறவங்களாம் ஃப்ரீ ஆயிட்டா. நீங்க ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க கை வைத்துக்காம எத்தனை பேர் சோமாயிட்டு இப்போ நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களுக்கு சோமாயிட்டா பிரதர்? உங்களுக்கு 11. உங்களுக்கு பரவாயில்லையா? ஆமா 11 பேர் சோமாயிருக்காங்க. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஹalleluya. உங்களுக்கு என்ன பிரதர் செஞ்சு? பெயின் இருந்தது. 1 வீக்காக இருந்தது. இன்னைக்கு வரும்போதும் ஆயில்மெண்ட் போட்டு தான் வந்தேன். வரும்போதும் ஆயின்மெண்ட் போட்டு வந்தீங்க. சிவியராக இருந்தது பெயின். இப்போ ஃபுல்லாக கிளியர் ஆகி பாருங்க. சிவியராக வலி இருந்துச்சு, இப்போ நல்லா சரியாயிடும். உங்களுக்கு பிரதர் எல்லாம் போயிட்டு உண்மையில எவ்வளோ நாள் இருந்துச்சு? அது 6 மாசமா பாருங்க. 6 மாசமா 2 ஷோல்டர்ல இருந்த வலியை கர்த்தர் எடுத்து போட்டார். ஹalleluya. சரி, we have no time, so எல்லாரையும் சாட்சி சொல்ல வைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அநேகர் தொட்டு இருக்கிறார். ஆமென். ஆமா, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God bless you. வெயிட் அடியம்மா. அப்பா ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. 100க்கு 100 இயற்கைக்கு மேற்பட்ட சுகம் உண்டானதுக்காக நன்றி. வலிகள் மறையட்டும். ஆமென். இன்றைக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்குது. யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 29வது வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். Thank you, Jesus.
இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். இன்னைக்கு இந்த மீட்டிங் உங்களை அனுப்பினவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். தாயின் கற்பத்திலே உங்களை முன்குறித்து அழைத்தவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நம்பிக்கை ஆழமாக வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை எதிர்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். காலேப்பை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஆமென். நீ இஸ்ரவேலரை மீதியானின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பார். சிலருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றீங்க, ஐயோ நான் பலவீனன், என்னால கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். உங்களை அனுப்பின கர்த்தர், உங்களை அனுப்பின பரலோகம் 24 hours உங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோமா? அவன் எப்பவுமே எதிர்மறையான காரியத்தையே பார்த்து 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 பழகிவிட்டோம். அநேகருக்கு பிசாசை பார்த்து பயம். இருட்டில் போனால் அவன் வருவான், நைட்டு பார்த்தா வந்துடுவான். ஏன்னா எப்பவும் அந்த சேனை உங்களை சூழ்ந்திருக்கிறதாக சிலருக்குள்ள ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்பவும் பரலோகம் உங்களை பார்க்கிறது. ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை அனுப்புகிறது. ஆமென். அந்த உணர்வோடு இருங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமென். எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றவங்களா மாறி விடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. 2 பேர் பெரிய தீர்க்கதரிசி, எலியா எலிசா. 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தருக்கு ஒரு ராணி சொன்னா, உன் உயிர் நாளைக்கு இருக்காது என்று சொன்னான். இன்னொருத்தனுக்கு பாருங்க ஒரு பெரிய சேனையே வந்தது. ஹல்லேலூயா. காலையில் வெளிச்சு பார்த்தா அவன் இருந்த மலையே ஒரு பெரிய சேனை சூழ்ந்திருந்தது. ஆனால் 2 பேரும் அந்த பிரச்சனையை அணுகின விதத்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தன் சொன்னா, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எப்பா நான் தான் ஏன் ஒன்று அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி தேவதூதனே அனுப்பி விடுறாரு. அப்பம் தண்ணீர் கொடுக்குறாரு. அப்போ தேவதூதனே வாராரு, ஏன் கூட இருக்கிறாரு, எப்படியா அந்த எசபேல் பண்ண முடியும் அப்படின்னு கூட அவனுக்கு நம்பிக்கை வரல. மறுபடியும் சாப்பிட்டு படுத்துக்கிட்டான். பாருங்க, யோசிச்சு பாருங்க. என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க. சில பிரச்சனைகள் வரும்போது எப்பவும் சொல்லுங்க, என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அதே இது பாருங்க, இவனை விட பெரிய பிரச்சனை. இவனுக்காவது அந்த ராணி சொல்லதான் செஞ்சான். ஆனா இங்க அந்த சீரியா ராஜா செஞ்சே காமிச்சிட்டான். ஒரு பெரிய சேனை வந்து விட்டது, ரதங்கள் வந்து விட்டது. வேலைக்காரன் பயந்து நடிக்கிட்டு இருக்கிறான். ஐயா தகப்பனே நம்ம என்ன செய்ய போறோம் புலம்புறான். ஆனா நம்மால் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற. ஹல்லேலூயா. ஆண்டவரே கொஞ்சம் இவன் கண்ணை திறந்து விடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு. பாருங்க, பெரிய சேனை, அதை விட பெரிய சேனை நம்மாலோட சூழ்ந்திருக்கிறது. அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள். உங்கள் கண்கள் இதை பார்க்கட்டும் இன்றிலிருந்து. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் கண்ணீர் வடிக்கிற சபையே, இன்றைக்கு கொஞ்சம் கர்த்தரை பாருங்க. அக்னிமயமான குதிரைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. அக்னிமயமான ரதங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. பரலோக சேனை உங்களை சூழ்ந்திருக்கிறது. தூதர் சேனைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் போல சொல்லுவீங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதியா, எந்த காரியமே அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். wherever I go he will come with me. ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நம்புறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு
ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் உண்மையா நல்ல கரங்களை அசைத்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னுடனே 24 hours கூட இருக்கிறார். ஏன் எப்பவும் கூட இருக்கிறாரா? அதுக்கடுத்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை 24 hours நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிற ஒரு ஹேபிட் நமக்குள்ள வந்துட்டுன்னா அவர் ஒரு நாள் நம்மை தனியே இருக்க விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. எப்பவுமே அவர் கூட இருப்பார். அப்போ பிதாவுக்கு பிரியமானது என்னதென்று நாம் கற்றுக்கொள்ள கண்டுகொள்ள பழக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5 எழுதுறாரு. 11 இருந்து வாசி பார்த்து தெரியும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறியுங்கள். தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பயப்படுற காரியம் எல்லாமே ஆப்ஷனல். சொல்லுங்க. நீதிமொழிகள் 1:25-30 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்தெடுக்காமல் போனார்கள், ஆகையால் அவர்களுடைய ஆபத்தில் நானும் ஆகடியம் பண்ணுவேன். அவர்கள் பயப்படும் காரியம் சூறாவளியை போல வரும்போது நான் உங்களை கண்டுகொள்ளவே மாட்டேன். அதிகாலையில் என்னை தேடுவாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஆப்ஷனலாக வச்சேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்க கர்த்தருக்கு பயப்படுதல் எது, கர்த்தருக்கு பிரியமானது என்னது அப்படி தெரிந்தெடுக்கவே இல்லை. அவங்க மனமும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சாங்க. ஆனால் தேவை வரும்போது மாத்திரம், நெருக்கம் வரும்போது மாத்திரம், ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சொல்லுங்க. நான் உன்னை, ஆமா நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே. ரெண்டாவது அப்படி விடுவிச்சாலும் மகிமைப்படுத்த மாட்டாங்க அவங்க. சொன்னீரே எனக்கு உதவிச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய வேலையில் நம்ம ஆபத்து காலத்தில் மாத்திரம்தான் கர்த்தரை தேடி ஓடுவர்களாக இருக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்ம முன்னாடி எப்பவுமே 2 வழி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு வைக்கப்பட்டது போலதான், எதையும் புசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே நீ புசிக்க கூடாது. அதே போலதான் இந்த உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வழி இருக்கிறது, அது பரிசுத்த வழி. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க பரிசுத்தத்துல வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22, 11, 12, 13 நீங்க வாசி பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்றால் 24 hours பரிசுத்த சிந்தையோடு வாழ்வது. ஆமீன் சொல்லுங்க. இது எப்படியா சாத்தியக்கூறாகும்? உங்களால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புகிறேன். ஆனால் விரும்புகிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, விரும்புகிற நன்மை எனக்குள்ள இல்லை, விரும்புகிற வெற்றி எனக்குள்ள இல்லை. என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியல, இந்த உலகத்தின் இச்சைகளை ஜெயிக்க முடியல, இந்த உலகத்தின் தவறான காரியங்களை ஜெயிக்க முடியல. நான் அநேக வேளையில விழுந்துடுறேன்னு சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஜெயிக்க ஒரே ஒரு வழி, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்பது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு வார்த்தை. எங்க இருந்து அவருடைய கிருபை வந்தது, எப்படி அவருடைய ஒத்தாசை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அவர் தம்முடைய கிருபையை அனுப்புவார். ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை நம்மை வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழச் செய்யும். அந்த கிருபை அந்த பாவத்துக்கு விலகி ஓட நமக்கு பலன் கொடுக்கும். ஆமேன். யோசேப்பை போல நீங்க பாவத்துக்கு விலகி ஓடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. எப்போன்னா உதவி கேட்கணும். ஆண்டவர் என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அநேகருக்கு நைட்டு செல்போனில் தவறான படங்களை
பார்த்தா தான் தூக்கம் வருது. அப்படிப்பட்ட நிலைமையில அநேக பிலிவர்ஸ் இருக்கிறீங்க. முதல்ல விடுதலையாக வேண்டும் என்று விருப்பம் வேணும். ஆமென். ரெண்டாவது விரும்பி நிட்டீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே, சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்காங்க, தப்பா எனக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கலாம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்கிறான். மத்தேயு 5:28. அப்ப பாருங்க, ஏற்கனவே அந்த விபச்சார படத்தை பார்த்து கொண்டே விபச்சாரம் செய்கிறீர்கள். மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறவங்க என்கிட்ட கேட்கிற உதவி இதுதான். எப்படி இதை ஜெயிக்க, எப்படி அதுல இருந்து வெளியே வர, பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புறேன், ஆனா முடியல. நைட்டு பார்த்தா தான் தூக்கமே வருது. நிறைய நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறேன் தூங்காம. அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்க சபையில இல்லை, நிறைய பேர் பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே. ஆனா பாருங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டு பாருங்க, அவர் தம்முடைய அபிஷேகத்தை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 வாசி பாருங்க. அபிஷேகத்தினாலே, சத்தமா சொல்லுங்க, அபிஷேகத்தினாலே, அபிஷேகத்தினாலே இப்படிப்பட்ட பிசாசின் நுகங்கள்லாம் முறிந்து போகும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய ஆவியால் நிரப்புங்க, ஆண்டவரே உம்முடைய அக்கினியால் நிரப்புங்க, ஆண்டவரே. நீங்க கேட்டு பாருங்க, எண்ணெயில, எண்ணத்துல, சிந்தையில, ஆவியில, நடக்கையில, எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். 1994 to 97 நான் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் நாகர்கோவிலில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 95ஆம் வருடம் ஜனவரி 11 to 15 வரை டிஜே சங்கல் கண்காடியால் நாகர்கோவிலில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. பொதுவாக எல்லா மீட்டிங் அங்கே தான் நடக்கும். அந்த டைமில் தான் நான் போராடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். பர்சனலாகவே, ஆண்டவரே உடைய அனாயிட்டிங் எனக்கு வேணும், உடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் 5 நாளுமே ஆண்டவர் அளவில்லாத அக்கினியால் நிரப்பினார். ஹல்லேலூயா. நிறைய நேரம் எங்கே இருக்குன்னு தெரியாது, முடிஞ்சு பார்த்தா இங்கே திரும்பி இருப்பேன். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. அதன் பின்பு ஒரு 6 வருடம் நடந்த ஒரு மிராக்கிளை உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். சிந்தையில அப்படி ஒரு பரிசுத்தம். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. ஏன்னா மெடிக்கல் ரீதியா ஒரு நாளைக்கு 19 முறை சில எண்ணங்கள் வந்துட்டு போன்னு சொல்றாங்க. பாருங்க, எதுவுமே வரல. ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் நைட்டு நான் என்னை ஆராய்ந்து பார்ப்பது வழக்கம். டெய்லி நான் 1 மணி நேரம் நான் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ற உண்டு. 6 to 7 சாயங்காலம். அந்த காலேஜ் டைம்லலாம் புக்கு படிக்கிறத விட ஃபுல்லாகவே பைபிள் தான் படிக்கிறது உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நைட்டு ஃபுல்லாக நான் யோசிச்சுட்டு படிப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பாவம் செஞ்சேன். பார்த்தீங்கன்னா சிந்தையில் கூட பாவம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியும் கரைதிரையாக நம்ம வாழ முடியும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் பெரிய விடுதலை தருவார். எஸ், நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாய் வாழ்வது அவருக்கு பிரியம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அவரை தரிசிக்கணும்னாலும் சரிதான், நித்தியத்தில் யுகாயுகமாய் அவரோடு வாழ வேண்டும் என்றாலும் சரிதான், இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசுவை பார்க்க முடியாது, தூதர்களை பார்க்க முடியாது. நிறைய பேர் அதுக்கு ஒரு முரணா பேசி கொண்டு இருப்பாங்க. எல்லாராலும் எம்பிபிஎஸ் படிக்க முடியுமா? ஹலோ. எல்லாராலும் நீட் பாஸ் பண்ண முடியுதா? எல்லாராலும் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியுமா? 20 மணி நேரம் 22 மணி நேரம் படிக்கிறாங்க. எப்போ தான் தூங்குறான்னு தெரியல. ரூம் எடுத்து பைத்தியக்காரத்தனமா 3 வருஷம் 4 வருஷம் அதே தான் படிக்கிறாங்க. ஐஏஎஸ் முடிச்சவங்கலாம் பாருங்க, டெல்லியில் பாருங்க, நிறைய பேர் ரூம் எடுத்து 18 மணில இருந்து 20 மணி நேரம் படிப்பாங்களா? எப்படியா படிப்பாங்க? 4 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். அவன் சொல்ற பார்த்தா நம்ப முடியல. ஆனா ரிசல்ட்டை வச்சு காமிச்சிடுறாங்களே. ஹல்லேலூயா. அதே மாதிரி விலைக்கரையும் செலுத்தீர்கள், ஆனால் இயேசுவை பார்க்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. விலைக்கரையும் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு விலைக்கரையத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் 200-300 முறை செய்தேன். இயேசுவை நாமே பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன் உபவாசம் கூட இருந்தேன், கடைசியில் சோர்ந்து போயிட்டேன், பார்க்கவே முடியல. கடைசியில் என்ன கன்க்ளூஷன்ல வந்தேன்னா, கடவுள் ஒருத்தர் இருந்தால் தானே அவரை பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு தீவிர ஆர்வம், தீவிர ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா ஒன்று சக்சஸ் ஆகும், இல்லைன்னா டிப்ரெஷனில் தான் முடியும். பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ட்டு தீவிரமாக முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வெற்றியாகும், இல்லைன்னா சில வேளை தோல்வியாகி டிப்ரெஷன் வந்துடும். எனக்கு 2வது டிப்ரெஷன் லெவல் தான், ரொம்ப சோர்ந்துட்டேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வழக்கமாக எங்கள் தேரியில் தான் அப்போ நான் ஜெபம், ஒரு 17 வருஷமாக என்னுடைய ஜெபம்லாம் தேரியில் தான். காலையில் ஒரு 10 மணிக்கு பனைமரத்து நிழலில் நேர் முழங்கால் போட்டேன். ஒரு 10 வரை அன்னைக்கு ஜெபத்துக்கு பதிலாக ஒரே அழுகையும் கண்ணீர் வருது. லார்ட் ஐ வாண்ட் டு see, உம்மை பார்க்கணும், இயேசுவை உம்மை பார்க்கணும். அந்த ஒரே ஒரு லைன் தான்.
உண்மை பேசணும் அப்படின்னு கூட இல்லை, உண்மை பார்த்தா போதும் ஆண்டவரே, அவ்வளோதான். நேர் முழங்கால் என்ன இப்படி இவ்வளோ சரிஞ்சது வேற உணர்வு இருந்துச்சு, அதுக்கு ஒன்றுமே தெரில. பார்த்தா இயேசு கிறிஸ்து பக்கத்தில் மிக அருகில் இருக்கிறேன், ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்னு வைங்களேன். ஒரு மகிமையான மேகத்தில் இருக்கிறாரு. அப்படியே ஆன்னு பார்க்குறேன், எனக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அவரும் புண்ணும் அப்படி ஒரு சிரிச்ச முகத்தோடு என்னை பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன். மிஞ்சி போனால் 2 நிமிஷம் நடந்த மாதிரி இருக்கும், அல்லது ஒரு 3 நிமிஷம் இயேசுவை பார்த்த உணர்வு இருந்துச்சு. கண்ணை திறந்து பார்க்குறேன், கொதி 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 இந்த சுடுவேல் இருக்குது தெரியுமா, 1:30 மணி. ஹல்லேலூயா. இந்த பூமியில் 3 மணி நேரம் காணாமல் போயிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா 10 to 10:30 வரை எனக்கு ஜோமான உணர்வு இருக்குது. 1/2 மணி நேரம் அந்த டைமில் தான் கீழே விழுறேன். கண் விழிக்கும் போது 1:30. பார்த்தா பயங்கரமான ஹீட்டு, வெயில். அதில் 1 நிமிஷம் காலை வச்சுட்டு நிற்க முடியாது. ஆனால் அதில் முழு சரீரமும் அவ்வளோ நேரம் கிடந்திருக்கிறேன், 3 மணி நேரம் அந்த வெயிலில் கிடந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றுமே எனக்கு தெரில. பாருங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹல்லேலூயா. விரும்பினால் ஆமேன் சொல்லுங்க. விளைக்கரையும் கழுத்தினால் ஆமேன் நீங்கள் அவரை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை ருசிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எப்படி நீட்டை எழுதா எக்ஸாம்ல செலக்ட் பண்றாங்களோ, எப்படி IAS பாஸ் பண்றாங்களோ, அதே போல நேரத்தை நீங்க விளைக்கரையும் செலுத்த ஆரம்பித்தீர்களானால் தூதர்களை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவர்களோடு பிரயாணம் பண்ண முடியும். அதெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இவன் பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிடுவாங்க. அதோட ஏதோ நிறுத்திக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நாம் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய நாடுகிறபடினால் அவர் என்ன செய்ய மாட்டாராம், நம்மை தனியே இருக்க விட மாட்டாராம். இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 11 பாருங்க, கல்லறை பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. யாருடைய கல்லறை? 4 நாள் நாரி போன லாசருவினுடைய கல்லறை பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா, அவருக்கு பிரியமானவர்கள் இருந்தீங்கன்னா உங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறதுக்காக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க பாருங்க. 41-42. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். நீர் எப்பொழுதும் சொல்லுங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்க பிதாவுக்கு பிரியமானவர்களை மாத்திரம் செய்ய பழகிட்டீங்கன்னா அவர் உங்களை தனியே இருக்க விட மாட்டார். எப்பொழுதும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, உண்மையாய் நம்புவே இயேசுவை. The presence of the Lord. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் நம்புவேன் இயேசுவை. இன்றிலிருந்து என் இயேசுவுக்கு பிரியமானவை நான் செய்வேன். ஹல்லேலூயா.
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கு பிரியமான நான் செய்வேன். ஆமென். நீ செஞ்சு பாருங்க, அவர் உங்களோடு உங்களை நடத்துவார். ஆமென். எப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. யுஏஇல 7 இடம் இருக்குது. துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜரா, அஜ்மன், இப்படி ஒரு 7 இடம் அங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியும். இந்த 7 இடத்துக்கு போனாலே ஒரு 100 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். யுஏஇ போனால் நிறைய இருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது அங்கே ஊழியத்து போயிருக்கும் போது ஒரு சகோதரர் என்னோடு வந்தார். அவருக்கு ஒரு 55 வயசு, நல்லா படித்தவர், நல்ல கவர்மெண்ட்டில் உயர் பதவியில் இருக்கிறவர், அக்கௌண்டன்ஸில். அப்போவுமே எம்எஃபில் முடித்தவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை என்கிட்ட சொல்லிட்டு வந்தார். 25 வயசில் அவருக்கு கல்யாணம். அவருடைய மனைவி வந்து ஒரு எம்பிபிஎஸ் முடித்த ஒரு டாக்டர். இப்போ முதலிரவு நடக்குது. அன்னைக்கு பார்த்துருங்க, நம்ம அம்மையார் ட்ரெடிஷ்னல் படி பால் சொம்பு எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, உள்ளே வராங்க. அப்படி கொஞ்சம் இமேஜினேஷனில் பாருங்கள். கதவை திறந்துட்டு உள்ளே போனால் நம்மால் ஃபுல் பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. 25 வயசு. முதலிரவுலே ஒருத்தன் ஃபுல் பாட்டில் ஓப்பன் பண்ணுறான்னா அவன் எவ்வளோ பெரிய மொடா குடிக்காரனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, என்ன செய்வீங்க? இப்போ உள்ள சிஸ்டர்லாம் டைவர்ஸ் ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா நல்லது, அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா முதலிரவுலேயே ஒருத்தன் தண்ணியை அடிக்கானா விளங்கமானன்னு அர்த்தம். இப்போ உள்ள, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் முகம் மாறுது, சமாளித்து சிரிச்சுட்டு அப்படி வராங்க. ஏன்னா இந்த பழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்குதா? பரவாயில்லையா, ஓகே நீங்கள் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சுக்கிடுங்க, ஒரு மேட்ரு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேஷுவலாக அப்படி சிரிச்ச முகத்தோடு சொல்கிறாங்க. நம்மளால நினச்சிக்கிட்டார் பரவாயில்ல, நல்ல பொண்டாட்டி தான் நம்ம கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜோம் பண்ணுவோமே, ஜோம் பண்ணி நம்முடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி இவங்க கையை பிடிச்சி ஜோம் பண்ண ஆரம்பித்தார். ரொம்பலாம் சத்தமாக ஜோம் பண்ணல, சிம்பிளாக தான் ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் கண்ணில் இருந்து அப்படியே ஒரு துளி கண்ணீர் அப்படியே தரையில் விழுது. இவர் கையில் கூட ஒரு துளி கண்ணீர் விழுந்திருக்குது, அதை உணர்ந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் மூளையிலிருந்து ஏதோ சம்திங் வெளியே போயிட்டு. ஹல்லேலூயா. இந்த மொடா அடிமைத்தனம்லாம் ஒரு ஆவி பார்த்துடுங்க. அதை என்ன செய்யணும், எப்படி ஹேண்டில் பண்ணால் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால நல்லா ஆவியில் ஜெபம் பண்ணுங்க, நல்லா பாடி துதிங்க. முதல்ல நல்லா துதிங்க. தேவ பிரச்சனை உணர்ற வரைக்கும் என்ன செய்யணும், ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிரச்சனத்தை வந்து உணர்ந்துட்டா பட்டயத்தை எடுத்து ஒரே வெட்டு. ஆமீன்னு சொல்லுங்க. வெட்டு 1 துண்ணு 2. முதல்ல இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் 1000 திருப்பி டொங்கு டொங்குன்னு வெட்டிட்டு கிடக்கணும். ஆமீன்னு சொல்லுங்க. அப்போ அந்த பிரச்சனத்தை நீங்கள் உணர்றதுக்கு சிலவங்களுக்கு 1 வாரம் ஆகும், சொல்லணும் 1 மாதம் கூட ஆகலாம். ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கும்போது ஈஸியாக உணர முடியாது. அப்போ நீங்கள் அந்த பிரசன்ஸ்குள்ளே இருக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையில் குடியின் வெள்ளமையெல்லாம் ஓடி போயிடும். ஆமீன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டுக்காரர் குடிக்காரன்னு நினச்சிங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, ஃபயராக இருங்க. அவர் படுத்த போது அவருடைய தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே இவரை கட்டுப்படுத்துகிற ஆவி அவர்கிட்ட வெளியே போ, இந்த குடியின் ஆவி வெளியேறட்டும் என்று கட்டளையிடுங்க. ரொம்பலாம் ஜெபம் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே தான் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தமாயிட்டீங்க. அங்கேருந்து ஜெபம் பண்ண தேவையில்லை, அது ஓடிடும். ஆமீன்னு சொல்லுங்க. இவர் மூளையை விட்டு அந்த ஆவி போயிட்டு அவர் நினைச்சார், சரி பாட்டில் திரும்ப மூடிட்டாரு. குடிக்காமல் ஒரு நாளும் படுத்ததே கிடையாது, தூக்கமும் வராது நம்மளுக்கு. மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டார். சரி 2 நாள் நாளைக்கு குடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. 4 நாள் கழிச்சு ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறக்கும் போது பார்க்குறாரா, ஆச்சரியமாயிட்டாரா, என்னடா 4 நாள் எப்படிடா நம்ம இதை மறந்தோம், நம்முடைய உடன் நண்பரை எப்படி மறந்தோம், நைட்டு அடிக்காமல் தூக்கம் வராது, எப்படிடா 4 நாள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தத்தையும் வட்டி முதலமாக குடிச்சோன்னு சொல்லிட்டு எடுத்தாரா. 1 மடை கூட அடிக்கலை, ஒரே வாமிட்டு, ஒரு வாமிட்டு வந்துட்டு குடலை புரட்டிட்டு வந்துட்டான். அன்னையோட பாட்டில் உடைச்சவர். ஹல்லேலூயா. அவருக்கு 55 வயசு, நான் 30 வருஷம் ஆகிட்டு 1 நாள் கூட குடிக்கல. ஆமீன்னு சொல்லுங்க. இப்போ பாருங்க, இவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்துட்டு அது ரொம்ப மொத்திட்டு. நம்மால் 1 வாரம் உபவாசம் இருக்கிறார் மனைவிக்காக. ஜெபம் பண்றாரு, கேன்சர் கட்டி காணாமே போயிட்டு. ஹல்லேலூயா. எப்படி தலைகளை மாறிட்டு பார்த்தீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பிதாவுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்ய பழகிட்டீங்கன்னா எப்பொழுது உங்களுக்கு செவி கொடுப்பார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். 2வது ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். அவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? சங்கீதம் 69 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாராமலே. பாட்டினால் அவரை துதிப்பது. சொல்லுங்க. 30, 31, 32 நீங்க வாசிச்சு பாருங்க. பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது
கர்த்தருக்கு பிரியமா? ஆமென். நல்லா பாடுங்க. ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு காலையில் தூக்கம் வராது, அப்படியும் கண்ணை மூடிட்டு கிடப்பீங்க. தூக்கம் வரலையே, ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆமென். நல்லா எழுந்து உட்காந்து பாட ஆரம்பிச்சிருங்க. ஆமென் சொல்லுங்க. இல்லாட்ட படுத்துக்கணே பாடுங்க. ஹல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் கேர் ப்ரேயர்னு என்ன தெரியுமா? சோம்பேறித்தனமா அப்படி படுத்து கிடந்து பாடுவது, படுத்து கிடந்து ப்ரேயர் பண்ணுவது. கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படி பாடி பாருங்க, உங்க ஆவி அனல் கொண்டுரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எலும்பு முழங்கால் போட்டுருவீங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் எங்கேயே முழங்கால் போட்டு தூங்கிடுறோமே. இன்னைக்கு அந்த ஆவியெல்லாம் ஆண்டவர் துரத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில் எழும்பி அவரை பாடுங்க. ஆமென். சில வேளை எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? நீங்க எழும்பும் போதே அந்த பாட்டு உங்களை வந்து எழுப்பும். உற்சாகமா அப்படியே ஆவியில புது பாடல் வரும். நானும் ஒரு 100 பாடல் எழுதியிருக்கிறானா யாரும் பாட முடியாது. லோ கிளாஸ் பாடல் இல்லை. ஆனா பாருங்க, ஆண்டவர் தர்ற பாடல். ஹல்லேலூயா. அப்படி பிரச்சனத்தில் இருக்கும்போது பாடல் அதுவா வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி பாட்டினால் அவரை துதித்து பாருங்க, ஆண்டவருக்கு அது பிரியம்ங்க. இப்படி துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க கண்ணீரின் பள்ளத்தாக்கையும் அழுகையின் பள்ளத்தாக்கையும் நீரூற்றாக்கிறீங்க. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 84, 4, 5, 6, 7 வாசித்து பாருங்க. உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். மற்றவெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது டிப்ரெஷன் ஆகி அதோட முடிந்து போயிடுவான். இல்லை மதுபானம் பண்ணி கொண்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருப்பான். ஆனால் நீங்கள் அதில் ஈஸியாக போய் எலிசாவை போல லெஃப்ட் ஹேண்ட்ல பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிடுவீங்க. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஆமென். நீங்க ஒரு சொல்லி கண்ணீர் வடித்து விட்டீர்களானால் முடிவிலே அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. முடிவில் சொல்வீங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் ஐயா, என் போதகருடைய குரலை கேட்டேன், போதகரை கண்டேன், நல்ல சத்தியத்தை கற்றுக்கொண்டேன், அற்புதத்தையும் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. பாட்டினால் அவரை துதிங்க. பாருங்க, பைபிள்ல எபிரேயர் 11:5 ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவருக்கு பிரியமா நடக்கணும்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 65 வயசுல இருந்து 300 வருடம் தேவனோடு நடந்து கொண்டே இருந்தான், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சிப்பட்டான். He was walking with the Almighty God. ஆமென். எத்தனை வருஷம்? 300 வருடம் சஞ்சரித்து கொண்டே இருந்தான். கர்த்தரே எடுத்துக்கொண்டார். நீங்கள் தேவனோடு நடக்கிற பிள்ளைகளா இருந்தீர்களானால் உங்கள் முடிவு சமாதானமாக இருக்கும். ஆமென். கர்த்தரே உங்களை எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நம்பர் உங்க கரங்களை தட்டுமா? ஹல்லேலூயா. உங்க முடிவில் அழுகை பற்கடிப்பு இருக்காது. நல்ல சந்தோஷமாய் அப்படி பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருங்க. ஆமென். என்னுடைய மனைவியினுடைய பாட்டிக்கு வயசு 87 பார்த்துருங்க. இது சொல்லணும்னு நினைக்கல, டக்குன்னு மைண்டில் ஆவியனை கொண்டு வர சொல்லிடுறேன். 87 வயசு. பையங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க கூட இருக்க மாட்டேன்ட்டாங்க, சொந்த ஊர்லேயே இருப்பாங்க. ஏகப்பட்ட ஏக்கர் லேண்ட் இருக்குது, நல்ல வசதியாக வாழலாம். ஆனால் பாருங்கள், அவங்க தெரு பைப்லேருந்து காலையில் டெய்லி எத்தனை வயசில்? 87 வயசில் 10 குடம் தண்ணி எடுத்து அவங்க குளிச்சுட்டு செடிக்கு ஊற்றிட்டு எல்லாம் அவங்களே தான் வேலை செய்வாங்க. இப்போ 87 வயசில் காலையில் ஒரு 8 மணிக்கு காப்பி குடிப்போன்னு சொல்லிட்டு பால் வாங்க கடைக்கு போகிறாங்க. அப்படியே நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி வந்த மாதிரி பக்கத்து வீட்டு திண்ணையில் அப்படி உட்கார்ந்தாங்க, அப்படியே சாய்ந்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ ஒரு அருமையான முடிவு பார்த்தீங்களா? தேவனோடு நடக்கிற அனுபவம் இருந்தீங்கன்னா உங்களுடைய முடிவு இன்பமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. சமாதானமாக இருக்கும். ஆமேன். யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டீங்க. சனியை மாதிரி கிடக்கானு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. இதெல்லாம் 70 வயசு மேலே உள்ளவங்களுக்கு தான் இது புரியும். ஆமேன்னு சொல்லுங்க. இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். தேவனோடு நடக்கும்போது அப்பமே பைபிளில் முதல்ல 7வது தலைமுறைக்காரனே 1000 வருஷ அரசாட்சி குறித்து பேசுகிறான். 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார் என்பதை குறித்து பேசுகிறான். ஆமேன். இவரை குறித்து ஏனோக்கை குறித்து இவ்வளோ பெரிய புக் இருக்குது. எத்தனை முறை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய ரகசியங்கள், அநேக ரகசியங்கள், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் எல்லாமே இவர் பார்த்துருக்கிறாருங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டோடைய வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரோடு நடக்க போகிறது அவருக்கு புரியும். ஆமேன்னு சொல்லுங்க. பாட்டினால் துதிப்பது அவருக்கு புரியும். டைம் ஆகிட்டு, அதனால தான் அப்படியே ஷார்ட்டாக முடிச்சுட்டு இருக்கிறேன். இதோட நம்ம முடிச்சிட போகிறேன். பிலீவிங் காட், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடி. முதல்ல என்னது? பிலீவிங் காட், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்னன்னா நோயிங் காட். பிள்ளைகளாகி சபைக்கு வாரீங்க, பைபிள் வாசிக்கிங்க, கூட்டங்களுக்கு போறீங்க, யூ ஆர் ஸ்டார்டட் டு நோ ஹூ இஸ் ஜீசஸ், ஹவு ஹி இஸ், அவர் எப்படிப்பட்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு இயேசுவை குறித்து அறிய ஆரம்பிக்கிங்க. ஆமேன்னு சொல்லுங்க.
நோயிங் காட். அடுத்தது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனோடு சிநேகிதனாய் மாறுவது. ஆமேன் சொல்லுங்க, சிநேகிதனாய் மாறுவது. அடுத்தது ஒரு அனுபவம் என்ன, வாக்கிங் வித் காட். நாலாவது என்னது சொல்லுங்க, நாலாவது என்னது, தேவனோடு நடப்பது. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா இடறி விழவே மாட்டீங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. காலையில அழுகைன்னா மாலையில அக்களிப்பா இருக்கும். நம்புறவங்க கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கிங் வித் காட்னா நம்முடைய வழியில் நடக்க மாட்டோம், கர்த்தருடைய வழியில் நடப்போம். ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய வழியை விட்டுட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக 13 வருடம் நடந்தாங்க. ஆமீன் சொல்லுங்க. 2300 கிலோமீட்டர் நடந்தாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான் அவன். அடுத்தது என்கவுண்டர் வித் காட். இப்படி நீங்க நடக்க ஆரம்பிச்ச ஒரு நிறைய என்கவுண்டர் நடக்கும். ஆமேன். உங்க அறையில பரிசுத்தாவின் வருவதை உணர்வீங்க, தேவதூதர்கள் வருவதை உணர்வீங்க, பிசாசவன் சேனை வருவதை உணர்வீங்க. ஆமேன். தொடக்க நாட்களை நான் பார்க்காத ஆவிகளே கிடையாது. எல்லா இவங்க சொல்ற விக்கிரகம் எல்லாமே உண்மைதாங்க. அதெல்லாம் வந்து நிற்கும். எத்தனையோ பேர் வந்திருக்குது. அக்கறதான் பார்த்தேன், ஆண்டவரே கொஞ்சம் இந்த இதை என்ன செய்யுங்க கண்ணை. ஆமா, இப்போ இங்கே வரேன்னா இங்கே என்ன ஆவி இருக்குன்னு சொல்லி காமிச்சிடுவாரு, தெரியும். இல்லாட்டா நான் ஜோமிட்டு இருப்பேன், என் முன்னாடி வந்து நிற்கும், பார்ப்பேன், ஆடா படுவாவை தொந்தரவு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உபவாசமோடய ஜோம் பண்ணேன். ஆண்டவரே நீ பிசாசு என் கண்ணுக்கு, சத்தமாக சொல்லுங்க, ஆமாம் தெரியக்கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனாலும் ஆந்திராவுக்கு போகிறேன், ஆந்திரா பலவான் வந்து யாரெல்லாம் வந்து நிற்குது. ஆனால் ஆண்டோட கிருபையினால் அதை மேற்கொள்ள உதவி செஞ்சார். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனை நேசிப்பது. அடுத்து லவ்விங் காட். யோவான் பாருங்க, மார்பில் சாய்ந்திருந்தான். ஹல்லேலூயா. எந்த நோக்கமும் இல்லாமல் நேசிப்பதான் உண்மையான அன்பு, மாயமற்ற அன்பு. ஆமேன். இன்னைக்கு ஏதோ தேவைக்காக வரலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்காக சபையில் ஐக்கியமா இருக்கலாம். ஆனால் இந்த லவ்விங் காடுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நோக்கமே இருக்காது. எதுக்கியா நேசிக்கும் தெரியாதியா, நான் அவரை நேசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்தாரு ஐயா, நான் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக நான் என்னுடைய எல்லாத்தையும் கொடுப்பேன். அன்பு என்ன செய்யும்? ஆமா, கஞ்ச பிசினியா இருக்க மாட்டீங்க, கொடுக்கறவங்களா மாறிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையிலாம் 7 மோதிரத்தை கொடுத்துருக்கேன், என் கையில இருந்தது ஊழியங்களுக்கு. ஆமேன். நான் ஊழியக்காரனாக இருந்தேன். என்னுடைய மனைவி காப்பெல்லாம் ஊழியத்தான் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. கொடுக்குறவங்களா மாறிடுவீங்க. கஷ்டப்பட்டவங்கள பார்க்கும்போது, வியாதியா இருக்கிறவங்கள பார்க்கும்போது அழுவீங்க. அவங்க யாருன்றே தெரியாது, அன்னைக்கு தான் உங்களுக்கு வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. தேவ அன்பு உங்களுக்கு வந்துடும். ஆமேன். அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது காணாத சகோதரனையோ கண்ட சகோதரனை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. கடைசி அனுபவம் ஆவிக்கிற அனுபவம் தெரியுமா? ஒன் வித் காட். நான் பார்த்தால் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் சிரித்தால் அவர் சிரிக்கிறார். ஆமேன். இதான் உன்னத அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டோடைய பிள்ளை இதை வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க் யூ ஜீசஸ். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எல்லாம் கண்களை பரலோகத்து நேரம் எடுப்போம். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நான் எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனேன், டாக்டரை பார்த்து எனக்கு சோமாகல. அப்படிப்பட்ட குணமாகாத வியாதி எனக்கு இருக்கிறது. மூட்டு வலி, கால் வலியில் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கை வைத்துங்களேன், மற்றவங்க கை கீழே போடுங்க. குணமாகாத வியாதிகள், நீங்க அப்படி முன்னாடி வாங்கல. உங்களுக்குலாம் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், பயப்படாங்க. ஒவ்வொரு வார்த்தை தான், சீக்கிரம் முன்னாடி வாங்க. ரேகாபா சங்கரோ காமராபாலா. குணமாகாத வியாதிகள், வாட் எவர் இட் மே பி, இயேசுவுக்கு அது லேசான காரியம். ஆமேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குணமாகாத வியாதியை ஒரு சிலுவையில் சுமந்துட்டாரு. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணாலும் சரிதான், ஆராய்ச்சி செஞ்சதான். நீங்க ஜெபம் பண்றது, ஏசப்பா இப்ப என்ன சுகமாக்கு சொல்லுங்க. இந்த நாடி என்னை சுகமாக்குங்க. போகும்போது நான் சூப்பரா போகணும். ஹல்லேலூயா. இதே சபையில முந்தியோருக்கு வரும்போதெல்லாம் ப்ளீடிங் ப்ராப்ளம் உள்ளவங்களே 2 பேர் வந்து சொன்னாங்க, அந்த நாடியே சோமாச்சு. ஒரு 15 வயசு பிள்ளை, ஒரு 13-14 வயசு பிள்ளை ஒரு அங்கிள் சொல்லிச்சு, அங்கிள் 20 நாளா கண்டினியூஸ் ப்ளீடிங், நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்க, அந்த நாடி அது போனாம போயிட்டு சொன்னாங்க. ஆமேன். ஒரு லேடி சொன்னாங்க, எனக்கு 6 வருஷமா ப்ளீடிங் ப்ராப்ளம், உடனே சோமாச்சு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு. அப்ப நான் அப்படி சாட்சி சொல்ல வைக்கிறதே கிடையாது. ஒரு 27 வயசு பையன் வந்தான், அங்கே நடக்க முடியாம வந்தேன், லிப்ட்ல தான் வந்தேன், பாருங்க நல்லா நடக்கிறேன்னு சொன்னான். இப்படி நிறைய சாட்சிகளை அப்பவே நான் கேட்டேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். தேவையில்லாத முடக்குவாதங்கள் மறைய போகிறது, ஆர்த்தட்டிஸ் மறைய போகிறது, என்னென்ன பேர் புது புது பேர் இருக்குது எல்லாம் இன்னைக்கு மறைய போகிறது. கர்த்தருக்கு லேசான காரியம். நல்லா கரங்களை தட்டி நல்லா அந்நிய பாஷை பேசி ஆவில நிரம்பி கர்த்தரை மையப்படுத்துவோம். ரீகாலா பாலா சங்கரோ காமாரா பாலா ரிபா ஷபா ரபா ஹமா ரிகாபா ராபாலா ரீகாலா பாலா சந்தரோ காமாரா பாலா
ஆண்டவரே என்னை சோமாக்குங்கப்பா. ராஜா என்னை சோமாக்குங்க. என் வியாதி எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் பலவீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். ரேகாபா சங்கரோ காமராபாலா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. எல்லா த்ரோட் பெயின் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தைராய்டு வெளியே வா இயேசுவின் நாமத்தினாலே. தைராய்டு பிரச்சனை கொண்டு பொல்லாத பிசாசே, உன் கரத்தை எடு இயேசுவின் நாமத்தினாலே. தைராய்டு சுரப்பிகள் சுரக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. தைராய்டு புதிதாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரோமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய. நன்றி ஆவியானவரே. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உமக்கு பிரியமானதை நான் 24 மணி நேரம் செய்யணும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நான் எப்பவும் செய்யணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்னைக்கு தானியேலை பார்த்து சொன்னீங்க, தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன். என்னை பார்த்து நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அப்படியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னில் உள்ள அசுத்தங்களை எடுத்து போடுங்கப்பா. என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய பரலோக தரிசனங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. தூதர்களை பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை பார்க்கணும் அப்பா. உடைய முகத்தை தரிசிக்கணும் ஆண்டவரே. ஆவிக்கிற உன்னத அனுபவங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மோடு உறவாடுற அனுபவங்கள் உண்டாகட்டும் அப்பா. உம்மோடு அனுபவங்கள் உண்டாகட்டும். உம்மோடு அனுபவங்கள் உண்டாகட்டும். உம்மோடு உறவாடுற அனுபவம் உண்டாகட்டும். உம்மோடு 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 நெருங்கி ஐக்கிய எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ரேகாபா சங்கரோ காமாராபாலா ரிபா ஷாபா ரஹாமாரி காபாராபாலா. ஹல்லேலூயா. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. உண்மையாய் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சபையுடனே கிருபையும் கிடைத்திட்டதே. உண்மையாய் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ. முன்னாடி இருக்கவங்கள சொல்லுங்க, இயேசுவே சோமாக்கும். இயேசுவே சோமாக்குங்கப்பா. இயேசுவே சோமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே சோமாக்குங்கப்பா. இப்பொழுது என் வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக. என் வியாதியை மாற்றி போடுவீராக. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. பாருங்க, இந்த மூட்டு வலி, கால் வலி, கரண்ட வலி இதுல கஷ்டப்படுறவங்க கூட நிறைய இருக்கு. கை ஊத்தி காமிங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்பதான் வித்தியாசம் தெரியும். டக் டக்குன்னு பிரேயர் முடிக்கும். மூட்டு வலி, கால் வலி, முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துருங்க. தேங்க்யூ ஜீசஸ். சரி, இப்போ சரியா நம்ம ஒரு செகண்ட்ல காணாம போயிருமா எல்லாம். அப்படி முன்னாடி இருந்தீங்களா? இப்படி இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே என்னை சோமாக்குங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பாக நன்றி. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத கால்வழிகள் மறைவதாக. டிமாண்ட் டேக் இட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ரெண்டு கால்ல இருந்து யுத்தஞ்சர் ஆவியே உன் கரத்தை எடு இயேசுவின் நாமத்தினாலே.
காலடி மண்ணெடுத்துப்பட்ட கிரிகளை எரிக்கிற இயேசு நாமத்தினாலே, எல்லா சூனிய கிரிகளை அழிக்கிற இயேசு நாமத்தில், மாந்திரிக கிரிகளை எரிக்கிற இயேசு நாமத்தினாலே, காலடி மண்ணெடுத்துப்பட்ட கிரிகளை எரிக்கிற இயேசு நாமத்தினாலே. அப்பா ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு மகிமை மகிமை இறங்கட்டும் அப்பா, மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா கால்வழிகள் மறையட்டும் இயேசு நாமத்தில், பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தில். அடி படிக்க வச்சிருக்கமா ரீகாபா சங்கரோ காமாராபாலா. அப்பா ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை இறங்கி கொண்டிருப்பதாக நன்றி. தேவையில்லாத கால்வழிகள் மறைவதாக நன்றி 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 அப்பா. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருப்பதாக நன்றி. தெய்வீக சுகம் உண்டானதுக்காக நன்றி. Demon take her out in the name of Jesus. எல்லா கால்வழி மறைந்ததுக்காக நன்றி, எல்லா கால்வழி மறைந்து கொண்டிருப்பதுக்காக நன்றி. ஓ முன்னோ ரீபா ஷியா காமாராபாலா, முன்னோருடைய சாபத்தில் வந்த எல்லா சாபங்களை முறிக்கிறேன். குடும்ப சாபங்கள் முறிகிற இயேசு நாமத்தினாலே, கால்வழி மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. இப்பொழுது எல்லா கால்வழியும் மறைகிறது. Demon take her out in the name of Jesus. ஆமென் ஆமென் ஆமென். பிடிச்சிருங்கம்மா. ரீகாபோ சங்கரோ காபாராபால் படிக்க வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீபா சங்கரோ காபாரா பிடிச்சிருங்கம்மா, பிடிச்சிருங்க. ஓகே. ரீபா ஷாகாரி காமாராபால் எல்லா கால்வழிகள் மறைகிறது. எஸ் இப்பொழுது 100 Demand take her out in the name of Jesus. நன்றி நன்றி. இப்பொழுது 100 சுகம் உண்டாகட்டும் அப்பா. 100 கால்வழி மறைகிறது இயேசு நாமத்தினாலே, எல்லா கால்வழிகள் மறைகிறது இயேசு நாமத்தினாலே. இனி வர முடியாது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சத்துரு உட்புகுதலும் குடியேறி போவது இனி இராது என்று உனக்கு சொல்கிறார். நன்றி 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 ஆண்டவரே. மகளை தொடுங்க ஆண்டவரே. 100 எல்லா கால்வழிகள் மறைகிறது மறைகிறது மறைகிறது. எல்லா கட்டுகளை உடைக்கிறேன். பின்னாடி வாங்கம்மா. எல்லா கட்டுகளை உடைக்கிற இயேசு நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya சங்கரோ காபாராபால். எல்லாம் அப்படி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. சோமாக்கிட்டக்கா நன்றி. எல்லாம் சொல்லுங்க. சோமாக்கனக்கா நன்றி. நன்றி சொல்லுங்க. உணர்ச்சியை சாராம நன்றி சொல்லுங்க. ஏசப்பா என்னை சோமாக்கிட்டக்கா நன்றி. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் முடிக்க போறேன். ஏசப்பா என்னை சோமாக்கிட்டக்கா நன்றி. ஏசப்பா என்னை சோமாக்கிட்டக்கா நன்றி. ஏசப்பா என்னை சோமாக்கிட்டக்கா நன்றி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஜோம் பண்ணவங்க எல்லாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. ஓ ராகாபா சங்கரோ காமாராபாலா. நன்றி 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 ஆண்டவரே. இனி சத்துரு உட்போக முடியாத இயேசு நாமத்தினாலே, இனி சத்துரு குடியோக முடியாத இயேசு நாமத்தினாலே. என் தேவன் சுகத்தை கொடுத்ததுக்கா நன்றி அப்பா. நன்றி. அப்படி செக் பண்ணுங்கம்மா, செக் பண்ணுங்க. காலம் எத்தனை நல்லா சோமாயிட்டு. ஹவு டு யூ ஃபீல்? சிலவங்களுக்கு வீட்டில் வரும். இப்போ இருந்தவங்க எத்தனை செக் பண்ணி பாருங்க. சரியாயிட்டம்மா? உங்க பேர் என்னம்மா? அங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் தான். உங்க பேர் என்னம்மா? என் பேர் கோமலா. என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப கால் வலியா இருந்தது, அதனால நடந்து வரவே முடியல. இப்போ இங்க வந்து ப்ரேயர் பண்ணோன்னே இந்த வலி எனக்கு போயிடுச்சு. இனியும் வராது. எல்லாம் கடங்களை தட்டுவோமா? ஆமென். இப்போ அடிக்கடி வரும். அடிக்கடி வர்ற கால் வலியான்னு மாட்டி போடுறேன். ஹalleluya. இந்த 6 வருஷமா அந்த முட்டி வலி இருந்தது. இப்போ பாருங்க, 6 வருஷமா முட்டு வலி இருந்துச்சு. எல்லாம் கடங்களை தட்டுவோமா? ஹalleluya. இப்போ நல்லா பரவாயில்லையா? ஹalleluya. 100 சுகமான கரண்ட். வேற யாருக்கா சீக்கிரம் டைம் ஆயிட்டு? வேற யாராவது? ஒரே வார்த்தை தான் சொல்றீங்களாம்மா? சரி, வீட்டில் போய் பாருங்க. ஓகே. வேற பின்னாடி உள்ளவங்க முன்னாடி வாங்கம்மா. அதோட முடிக்க போறோம் சீக்கிரம். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ரேகாமா சந்தரோ காமாராபா. நம்ம எதுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாம் இவங்களை நோக்கி கரங்களை நீட்டுங்கம்மா. அப்பா பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மகள் சொன்ன எல்லா அட்டாக் மறையட்டும் இயேசு நாமத்தில். இனி வரக்கூடாது என்று சொல்கிறேன். சுகர் புண் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. பின்னாடி வாங்கல. எல்லா கால்வழிகள் கால் உள்ள புண்ணு வேரோடு பட்டு போவதா இயேசு நாமத்தினாலே. இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் வேரோடு பட்டு போய் சொல்கிறேன். படுக்க வச்சிருங்க. ரீகாபோ சங்கரோ காபாராபா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. ஒரு வாலண்டியர் தான் வாங்கல பின்னாடி. ரேகாமா சங்கரோ. என்ன பிரச்சனைமா? கால்வழி இயேசுவின் நாமத்தினாலே கால்ல இருந்து துஞ்சர் ஆவிய வெளியே வா. காலடி மண் எடுத்துக்கப்பட்ட கிரிகளை எரிக்கிறேன். கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியா? எல்லா ஜீரண உறுப்பும் வேலை செய், பித்தப்பையும் வேலை செய். எல்லா கட்டுகளை உடைக்கிறேன், மருந்தின் கிரியை அழிக்கிறேன். டிமாண்ட் டேக் இட் அவுட். ஆமென் ஆமென் ஆமென். விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. பொல்லாத பிசாசே வயிற்றிலிருந்து வெளியே போய் என்னோட கட்டளிடுறேன். எதுக்காகமா? சீக்கிரம் சொல்லுங்க. தேவையில்லாத மூட்டு வலிகள் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. இனி வர முடியாது. உடம்பு கை கால் வலி எல்லாம் 100 மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. இனி வர முடியாது. எல்லா கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. முழங்கு வலியா? எல்லா முடக்குவாதங்கள் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. சோமாயிட்டுமா? பயப்படாதீங்க. எல்லா மூட்டு வலிகள் கால் வலிகள் சோல்டர் வலிகள் மறையட்டும் இயேசு நாமத்தினாலே. சோமானக்கனாக நன்றி அப்பா. எல்லா பலவீனப்படுத்துற ஆவி, எல்லா ஃபீவர் மறையட்டும் அப்பா. டிமாண்ட் டேக் யுவர் ஹேண்ட் அவுட். நன்மையை திருடுகிற ஆவியே, குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை திருடுகிற ஆவியே, இந்த மகளட்டு வெளியே வா இயேசு நாமத்தினாலே. இனி தீங்கை காண மாட்டேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். நன்றி. சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆயிட்டு. சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. யாரு? ஜோமனாதவங்க சீக்கிரம் வாங்க. என்னம்மா? கிட்னி புதிதாய் மாறட்டும். எல்லாம் உங்களுக்கா ஜோமனுங்க இயேசு நாமத்தினாலே.
பித்த பையில் உள்ள கல் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஸ்கின் ப்ராப்ளம் மறைந்ததுக்காக நன்றி. ஹalleluya. மகளை தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி அக்னி இறங்குனதுக்காக நன்றி 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 அப்பா. ஹalleluya. நல்லா சரியாட்டம்மா. உங்க பேர் என்ன? உஷா. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு? 2 மாசமா கால் வலி ரணமா. பாருங்க 2 மாசமா இருந்த கால் வலி கத்தை எடுத்து போட்டுரு. ஹalleluya. அப்படி எல்லா தேவையில்லாத கை வலிகள் மறையட்டும் அப்பா. நன்றி நன்றி அப்பா. இதுவரை ஜெபிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, உடைய வார்த்தை கேட்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளும் பிதாவே.